இந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிற ஷார்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி எதை வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. பல நேரம் என்னையும் விட 20-30 வருடங்கள் இன்னும் இங்கு வேலை செய்வது விட்டு பணத்தை அங்கேதானே தேட வேண்டியுள்ளது. அவளை கண்ணார கண்டு கஞ்சி குடித்து காலம் கழிக்கின்றேன் கவலை மறந்து. வந்து 80% வந்து தவறான உறவுகளோட போயிடுறாங்க. பண்றத பார்த்தாதான்டா எனக்கு ஃபீலிங் ஆகுது. ஆனந்த் அவர்களே எங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய சூட்கேஸ் கொண்டு வந்தது இல்ல. ஒரு சூட்கேஸ் தாங்க. நானே இத படிச்ச உடனே தான் இப்படி ஒரு வீடியோவே போடணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து உண்மையாவே தோணுச்சு. மேரேஜ் ஆகி நான் பிறந்த உடனே ஃபாரின் போயிட்டாங்க. அப்பா புள்ள நல்லா இருக்கும், ஒய்ஃப் நல்லா இருக்கும். ஒரு 2000 கிலோமீட்டர் அரௌண்ட் நம்ம கடந்துட்டோங்க. இன்னைக்கு வந்து உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ கொடுக்க போறோம். என்ன வீடியோனா நம்ம ரீசெண்டா போட்ட ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வந்து நல்லா வைரலா போச்சு. நிறைய இடங்கள்ல நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. எனக்கு தெரியாதவங்க எல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல பர்சனலா ஸ்டேட்டஸா வச்சு எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்துச்சு. பர்சனலி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் வீடியோ அதுக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதாங்க இந்த முயற்சி. நம்ம எல்லா கமெண்ட்டையும் படிச்சிருப்போம் எஸ்எஃப். ஆனா இந்த வீடியோல வந்த கமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனலா எங்களை ரொம்ப டச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இந்த நிறைய ரீல்ஸ்க்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும், எல்லாமே ரீட் பண்ணுவோம். பட் பர்టిక్యులரா இந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸ் வந்து நல்ல ரீச். அது மட்டும் இல்லாம அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு படிக்க அவங்க ஆதங்கத்தை அப்படியே வெளிப்படுத்துறவே கமெண்ட்ஸ் வந்துச்சு. அது நம்ம ஓஎஸ்எஃப் கமெண்ட் பண்ணிட்டாங்க. அதை நம்ம 4 பேருக்கு தெரியப்படுத்தலாம். கண்டிப்பா வந்து அதை உங்கள்ட்ட எல்லாம் எல்லாருமே படிச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம இந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிற ஷார்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி, எதனால இந்த ஷார்ட்ஸ் இந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதையும் இந்த வீடியோல தான் நாங்க சொல்ல போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா நான் ரம்யா, இவங்க சுந்தர், நாங்க ஒரு ஊர் சுத்தி கப்புங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. ஆமாங்க வாய்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். கற்பகராஜ் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இந்த யதார்த்தத்தின் உண்மை புரிந்தவனுக்கு தான் அந்த வழியின் ஆழம் தெரியும். உண்மையான ஒரு வார்த்தை அது. ஏன் அப்படின்னா அதை அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் அது உண்மையாவே ரியலிஸ்டிக்கா நம்ம வந்து இது பண்ண முடியும். நீங்க நிறைய பேர் சொல்லிருக்கீங்க ஷார்ட்ஸ் இந்த ரீல்ஸ் வந்து உண்மையா இருக்கு, ஃபீல் உண்மையா நாங்க பண்ண மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஏன் இது உண்மையா வந்துச்சு? நான் எஸ்பெஷலி இவங்க லைஃப்ல அதை வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து உண்மையாவே எங்க லைஃப்ல அப்படியே நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். ரெண்டாவது கமெண்ட் வந்து படிக்கிறேன். சித்தாலம்புத்தூர் சூப்பர் கிங் சிஎஸ்கேவோட தீவிர ரசிகராக பாருங்க. ஆமா, அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப உணர்வு பூர்வமா பண்ணியிருக்காங்க. 10வது வருடம் இந்த வேதனையை அனுபவிக்கும் நான். பல நேரம் என்னையும் விட 20-30 வருடங்கள் இன்னும் இங்கு வேலை செய்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆறுதல் கொள்ளவா, இல்லை ஏன் இன்னும் எவ்வளவுதான் சம்பாதிக்க போறீங்கன்னு மனசுக்குள்ள அவர்களை பார்த்து கேட்க தோணும். பிறகு சரி, நமக்கு இருப்பது போலவே அவர்கள் குடும்ப சூழ்நிலையோ என்னவோ என்று நினைத்து கொண்டு அமைதியாக போய்விடுவேன். இது உண்மையாவே அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ற ஒரு விஷயத்த வந்து 30 வருடம் 20 வருஷம்னா இருக்கிறது வந்து உண்மையாவே அது சொல்லவே வார்த்தையே இல்லை. நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஒரு போன்லயே தான் அந்த வாழணும், வாழ்க்கை அப்படியே போன்லயே வாழணும் அப்படியே நம்ம. ஆமா, பாதி லைஃப் டைமே முடியுதுங்க. 30 வருஷம் அப்படிங்கிறது வந்து பாதி லைஃப் டைமே முடிஞ்சிருது. என்னதான் இருந்தாலும் காசு வந்து பிறகு கூட நம்ம சம்பாரிச்சுக்கலாம். ஆனா அந்த வயசு திருப்பி வரப்போறதே கிடையாது நம்ம லைஃப்ல. பெண்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த காணொளி உணர்த்துகிறது. சகோதரி வாழ்த்துக்கள் தாயே. கமெண்ட்ஸ் போட்ட நிறைய பேர்லயுமே வந்து இந்த மாதிரி யாரும் இப்ப இருக்கிறதே கிடையாது. 100ல வந்து 80% வந்து தவறான உறவுகளோட போயிடுறாங்க, வெயிட் பண்றதே கிடையாது, ஒழுக்கமா இருக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம ஈஸியா சொல்லிட முடியாதுங்க. உண்மையாவே ஒரு அன்பு இருக்கு அப்படின்னா வந்து எதையுமே நம்மளால யோசிக்க முடியாது. சில பேர்லாம் வந்து 40 வருஷம் 50 வருஷம்லாம் பிரிஞ்சு ஒரு வருஷம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையே திரும்பி 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 நினைச்சுக்கிட்டே வாழ்ந்த காலங்கள்லாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. சோ வந்து எல்லாரும் நம்ம அப்படி கொச்சையா சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து கூத்தானூர் சந்திரன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன செய்ய, பாசத்தை இங்கு துளைத்து விட்டு பணத்தை அங்கேதானே தேட வேண்டியுள்ளது. கரெக்ட் தானுங்க. பாசம் வந்து
நமக்கு பணம் அப்படிங்கிறது இங்க கிடைக்கல, ஆனா பாசம் தான் இங்க கிடைக்குது அப்படிங்கிறப்ப பாசத்தை இங்க தொலைச்சிட்டு நான் ஃபாரின்ல தான் போய் பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அழகா எழுதியிருக்காங்க. என்னன்னா புள்ள நல்லா இருக்கும், ஒய்ஃப் பார்க்கணும், வீடு கட்டணும், பிள்ளைக்கு ஒரு சேஃப்டி போறோம்னு கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு பிள்ளைங்களுக்காக குடும்பத்துக்காக போய் அங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களுக்காக ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் இங்க இருக்காங்க. ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை. ஆமா, ஒரு தியாக வாழ்க்கை தாங்க. அடுத்து பிஎஸ் வடிவேல் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. பணம் பணம் என்று அலைந்த போது இந்த நிலை தந்த வேதனை தெய்வ சாபத்தின் வேதனையை விட அதிகம் என்று உணர்ந்தேன். வேகமாக பணம் சேர்த்து தங்கிட வீடு கட்டினேன். வேலையை விட்டுவிட்டு வீட்டிலேயே இருக்கிறேன். உயிரோடு கலந்தவளை கண்ணார கண்டு கஞ்சி குடித்து காலம் கழிக்கின்றேன் கவலை மறந்து. எவ்வளவு ஃபீல் பண்ணி தான் இப்படி அவங்க எழுதியிருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. அவ்வளோ வருஷம் வந்து தன்னோட மனைவியை பிரிஞ்சே வாழ்ந்துட்டு இப்ப வந்து வீடு கட்டினதுக்கு அப்புறம் மனைவியோட வந்து இருக்கும் போது அவர் எழுதியிருக்க லைனை நான் திருப்பி படிக்கிறேன். உயிரோடு கலந்தவளை கண்ணார கண்டு கஞ்சி குடித்து காலம் கழிக்கின்றேன் கவலை மறந்து. உண்மையாவே ரொம்ப எனக்கு உண்மையாவே கூஸ்பம்ஸ் ஆகுது. பாண்டி, நீங்க பண்றத பார்த்தாதான்டா எனக்கு ஃபீலிங் ஆகுது. சரி, ஓகே, அப்ப ஃபீலிங்ஸ் ஆகுதுல நம்ம நடிக்கிறத பார்த்தா போதும் சாமி போதும். அடுத்த படி கமெண்ட் வந்து பாண்டிங்க அனுப்பியிருக்காங்க. வெளிநாட்டு வாழ்க்கை வேதனை என்னால் நிறைய எழுதக்கூட முடியவில்லை. இந்த கொரோனா நிறைய பேருக்கு தன் குடும்பம் தான் வேண்டும் என்று வரவைத்தது. உண்மைதாங்க. ஏன்னா இந்த கொரோனா காலத்துல தான் வந்து நிறைய பேர் ஃபேமிலியோட அருமை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. முன்னாடிலாம் கூட போய் தங்கினோமா, சம்பாரிச்சோமா, வருவோம், பார்ப்போம், அதுதான் வாழ்க்கை, பிள்ளைங்களுக்காக உழைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கோவிட் டைம்ல வந்து ஒரு லாங் பீரியடா வரவே முடியல. அங்கங்க இறப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும் போது வந்து பயம் வந்துருச்சு. வெளிநாட்டுல உள்ளவங்க பயம் வந்துருச்சு. இங்கேருந்து அங்க பயம், அங்கேருந்து இங்க பயம். கடைசி வரையும் நம்ம இப்படியே போயிடுமா நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அது உணர வச்சு எது முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு வந்தது வந்து கொரோனா காலத்துல தான். கரெக்டா சொல்லியிருக்காங்க. சுப்பு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வழியோடு தான் நாங்கள் வாழ்கிறோம். என் குடும்பத்தை சந்திக்கும் நேரம் எது என்று தெரியாமல் வாழ்ந்த அந்த சில நாட்களை எண்ணி எண்ணி சாகிறோம். ஆமா, முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் தான், 1 வருஷம் 2 வருஷம் தான் கல்யாணம் ஆகி ஒன்னா வாழ்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தா வந்துட்டு போறது, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. ஃபாரின் எப்படின்னா கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அவரை குழந்தை பிறக்க வருவாங்க, 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வருவாங்க, திருப்பி போயிடுவாங்க. அந்த குழந்தை பெரிய பிள்ளையாவே ஆயிடும், அதுக்கப்புறம் பார்க்க வருவாங்க. அந்த குழந்தை வளர்றது, அந்த பேசுறது, அதெல்லாம் அவங்களால பார்க்கவே முடியாது. இந்த போன்ல கேட்கறது, இது மட்டும்தான் வாழ்க்கையாவே இருக்கும். உங்களையும் நிறைய பேர் வந்து அதை ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. எனக்கு அது எல்லாமே எங்களுக்கு புரியுதுங்க. வாழ்ந்த அந்த சில நாட்களை எண்ணி எண்ணி சாகிறோம். அந்த வாழ்ந்த ஒரு 6 மாசத்தை மட்டுமே நினைச்சு 4 வருஷம் 5 வருஷம் ஓட்டணுமே அப்படியே. ஆமா, அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்க ஒய்சப். நெக்ஸ்ட் வந்து இதயா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என் பையன் முதல் பிறந்த நாள் மட்டும்தான் அவனுடன் அருகில் இருந்தேன். இன்று அவன் வயது 5. என் வெளிநாட்டு வாழ்க்கை 4 சுவற்றுக்குள் 5 வருடம் கடந்து விட்டது. என்னன்னா இந்த புள்ள வளர்ந்தது, அந்த பையனுக்கு ஒரு அப்பான ஏக்கம் இருக்கும். இவங்க வந்து நம்ம புள்ள பேசுறது, இந்த அழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் முடியாது. அந்த ஃபோனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபோனில் அந்த குரலை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த ஃபோனில் தானே பையன் எழுப்பிட்டானா, பையன் ஸ்கூல் போயிட்டானா அப்படின்னு ஃபோனில் கேட்டு அந்த வாழ்க்கையை வந்து ஓட்டி ஆகணும் அவங்க. நெக்ஸ்ட் வந்து அனுஸ்ரீ குட்டி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு கார் வாங்கணும், கழுத்து நிறைய நகை வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. என் மனைவியும் நானும் சந்தோஷமாக வாழ்கிறோம். சந்தோஷம் பணத்தில் இல்லை, பணம் வேண்டும் என்றால் கஷ்டங்களை பழகி கொள்ளதான் வேண்டும். கரெக்டான வார்த்தை. உங்களுக்கு வந்து உண்மையாவே நகை வேணும், பணம் வேணும், பங்களா வேணும், சந்தோஷம், இதுலதான் சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா கஷ்டம். ஒரு நல்ல விஷயம் நடக்க போது உங்களுக்கு வேண்டியது வேணும் அப்படிங்கிறப்ப கஷ்டப்பட்டுதான் ஆகணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. தேவைன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். எந்த அளவுக்கு நமக்கு தேவை, இது இருந்தா போதும் அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம ஆசைப்பட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அது நீண்டிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கும். நம்மளோட ஆசை வந்து மேல மேல போக கஷ்டங்களும் நீண்டிக்கிட்டு தான் போகும். நம்ம வந்து எல்லாமே நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணி வாழ ஆரம்பிக்கணும். ஷார்ட் விஜே தேவ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்ணீரை வர வைக்கிறது. வெளிநாடு செல்லவில்லை, ஆனால் மனைவியின் அன்பை என்னால் உணர முடிகிறது.
கமெண்ட் எழுதும் போதே கண்ணீர் மீண்டும் வருகிறது, இந்த பதிவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஏன்னா இது எல்லார் லைஃப்லயும் ஏதாச்சும் ஒரு பர்சன் இருப்பாங்க, அப்பா போயிருப்பாங்க, அண்ணன் போயிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை. ஆமா, நம்ம குடும்பங்கள்ல யாரோ ஒருத்தவங்க வந்து போயிருப்பாங்க, அந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். அதனால இது எல்லாருக்குமே டச்சோட இருந்திருக்கு. அடுத்து பவின் கிரிஷ் ஆனந்த் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க, என்னம்மா 6 மந்த்தா ஒரே ட்ரெஸ்ல இருக்கீங்க, எது ஆனா இது சூப்பரா இருக்கு வீடியோ, கீப் இட் அப் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு கழுவுறதும் கழுவி ஊத்திட்டு கழுவுறதும் புகழ்ந்து விட்டுருக்காரு. பவின் கிரிஷ் ஆனந்த் அவர்களே, எங்களுக்கு வந்து 6 மாசம் ஒரே படம் இருந்து சிக்கனமா வாழ்க்கையை முடிச்சிருக்கான். அவங்க அனுப்பி சம்பாதிக்கிற காசை வந்து நான் வீண் செலவு பண்ணாம ஒரே படம் அப்படியே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் வரும் அந்த கமெண்ட்லாம் பாருங்க வயசுக்கு. அடுத்து வந்து ஏ திவாகர் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க, அப்புறம் சம்பளம் மட்டும் லட்சக்கணக்கில் வாங்கி சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதை என்ன தானமா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, வெளிநாடு போனா லட்சக்கணக்கு சம்பளம்லாம் கிடையாது. இப்போ 20,000 சம்பளத்துக்கு போவாங்க, 30,000 சம்பளத்துக்கு போவாங்க. போய் அந்த வாழ்க்கைக்கு வெளிநாடு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்காங்க போய். ஆமா, இப்ப வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒரு விதம் வந்து நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு ஒரு மாசத்துக்கே 4 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்க வந்து ஒய்ஃபையும் கூப்பிட்டுப்பாங்க. லைஃப் ஸ்டைல உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இவங்க சொல்லியிருக்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபாரின் மெம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, ஃபாரின் போறவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா வந்து கடன் பிரச்சனைனால சமாளிக்க முடியாத ஒரு காரணத்தினால வந்து படிப்பே இல்லாம கூலி தொழில் அந்த மாதிரியான நிறைய பேர் போறது சாதாரணமா போக மாட்டாங்க, காசு கட்டி வேற போவாங்க. அந்த காசை மூக்கணும், நம்ம வட்டி வாங்கி கொடுப்பாங்க, வட்டி கட்டணும், நம்ம அதை கட்டி மூட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சு அது போனவங்க ரொம்ப சம்பளத்துக்கு இருக்க மாட்டாங்க. 20,000 30,000 சம்பளத்துக்கு போய் 4 வருஷம் 5 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. யாருக்காக? குழந்தைங்க நல்லா இருக்கணும், ஒய்ஃப் நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும். ஒவ்வொருத்தவங்க பண்ற தியாகம் தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை. ஆமாங்க. அடுத்து மை தீன் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க, உண்மையா வெளிநாட்டுக்கு போனவ கூட இவ்வளவு பெரிய சூட்கேஸ் கொண்டு வந்தது இல்லை. ஒரு சூட்கேஸ் எதெல்லாம் நோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க வயசு. உண்மையா வெளிநாட்டுக்கு போன கூட இவ்வளவு பெரிய சூட்கேஸ் கொண்டு வர மாட்டேன்டா அப்படின்னு. சரிங்க, அடுத்து வந்து ஜேம்ஸ் எஸ் முத்து அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க, ஒன்றை இழந்துதான் இன்னொன்றை அடைய முடியும், இயற்கை நியதி, எதை இழந்து எதை அடைகிறோம் என்று முடிவு செய்வது அவரவர் விருப்பம். நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி வயதான பின்னர் கூட பணம் சம்பாதிக்க முடியும், ஆனால் வயது இருக்கும் போது தானே வாழ முடியும். ரொம்பவே அழகா வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு லைனும் வந்து அவ்வளோ அர்த்தம் கொடுக்குது. உனக்கு வேணுங்கிறத நீ தான் முடிவு பண்ற அப்படிங்கறத வந்து அழகா சொல்லியிருக்காங்க. ஆமா, பணம் சம்பாதிக்க முடியும். நம்ம வயசாயிடுச்சுன்னா கூட நம்ம ஏதோ சம்பாதிச்சிடலாம், ஏதோ ஓட்டுற அளவாச்சும். ஆனா அந்த வயசுல வாழ்ற வாழ்க்கையை திருப்பி நம்மளுக்கு கிடைக்கவே. இப்ப குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அந்த மாதிரி கமிட்மெண்ட் தானே. அதனாலதான் ஓடுறாங்க நிறைய பேர், வேற வழி இல்லாம ஓடிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூபன் ஜிஜிசி ரூபன் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க, நாங்க சிங்கிள் தாயா இருந்தாலும் இப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதனுடைய வலிகளும் வேதனைகளும் ரொம்பவும் புரியுது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி தான். யாராச்சும் ஒருத்தவங்க ஃபேமிலியில் இருந்திருப்பாங்க, அண்ணன் அந்த ஃபீல் அப்படியே தாக்கம் அப்படியே எல்லாருக்குமே. ஆமா, அந்த தாக்கம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். கல்யாணமே ஆகல, யார் நம்மளோட மனைவினே தெரியல அப்படிங்கிறப்ப கூட அதை வந்து உணர முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிடில் கிளாஸோட வலிங்க சொல்ல போனாது. கண்டிப்பா. ஆள போறான் தமிழன் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க, உண்மையா இது எங்களோட ரொம்ப ஃபேவரட் சொல்லலாம். கால்ல ஒரு யோசிச்சுக்க இதா கவிதையா எழுதுவோம்னு நினைச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்ததுனால இதை எழுதியிருக்காங்க. மார்னிங் இதை படிச்ச உடனே இப்படி ஒரு வீடியோவே போடணும் அப்படின்னு எங்களுக்கு உண்மையாவே தோணுச்சு. ஊரை சுத்தம் காற்றே காற்றே, வாலாஜாபேட்டை பக்கம் போனா ஒன்னும் சொல்லாதே, ஊரை சுத்தும் காற்றே உலகை சுற்றும் காற்றே, என் கவலைகளை சொல்லாதே, என் கண்ணீரை சொல்லாதே, பிள்ளை நெஞ்சே பாடுபட்ட பெத்த மனம் கட்டின மனம் தாங்காதே, குவைத்தில் இருந்து ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமோஷனல் ஆயிடுச்சுங்க உண்மையாவே. அந்த அளவுக்கு பிரிஞ்சு உருக்கமா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா வந்து இந்த ஒரு கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அது உருக்கமா அவங்களே எழுதின வரிகள்னு நல்லாவே தெரியுது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கவலைப்படாதீங்க பிரதர், கண்டிப்பாவே வந்து நீங்க ஊருக்கு சீக்கிரம் வந்துடுவீங்க, நல்ல நிலைமையில வருவீங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. கவின் அம்மன் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க, எதுக்காக வெளிநாடு அனுப்பணும் இது அதுன்னு அதிகமா பேசுறவங்களே கொஞ்சம் கேளுங்க.
கடன் நம்ம கழுத்தை நெரிச்சா பரவாயில்ல, ஆனா நம்ம குழந்தைகள் கழுத்தையும் நெரிச்சிடக்கூடாதுன்னு தான் கணவன் பிரிந்து செல்வதை தாங்கிட்டு இருக்கிறோம் பல ஆயிரம் மனைவிகள். நம்ம சொன்னோம்ல, அதான் ட்ரூ. நம்ம கஷ்டப்படுறது பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, நம்ம பிள்ளைங்க படிப்பு கட்டுறக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆமா. அடுத்து ஸ்னேகா தர்மசேனா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. மிகவும் சிக்கனமான மனைவி, கணவர் வெளிநாட்டில் பணம் சம்பாதித்தாலும் அணிவதற்கு அவளிடம் ஒரே ஒரு சேலை தான் உள்ளது. அந்த தங்கத்தை தூக்கி கொண்டு வாங்கணும். தங்கத்தை நான் ஏற்கனவே தூக்கிட்டு வச்சுருங்க பாருங்க, சிக்கனமான மனைவி. நீ சொன்ன டயலாகே வந்து இவர் சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்க ஓஎஸ்எஃப். ஸோ வந்து வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு நாட்களை கடக்க வேண்டிய நாட்கள் தான். ஒவ்வொரு சூழ்நிலையான ஒவ்வொருத்தவங்க போகிறவங்க தான். இங்கே கமெண்ட் எல்லாரோட கமெண்ட்ஸுமே நாங்கள் படித்தோம். அவங்க எல்லாருக்குமே சொல்கிறது வந்து நாங்கள் ஒன்று தான், கவலையே படாதீங்க, வேதனையா தான் இருக்கும். சீக்கிரமா எல்லாமே வந்து சீக்கிரம் மாறும். நீங்க நினைச்ச மாதிரி உங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா நீங்க நினைச்ச நிலைமையில நீங்க சீக்கிரமாவே இருப்பீங்க. நல்லதே நடக்கும், நல்லதே கண்டிப்பா நடக்குங்க. உங்களோட ஆதரவு, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றிங்க ஓஎஸ் ஃபேமிலி. நீங்க உண்மையாவே எங்களோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. இதுக்கு பின்னாடி பிஹைண்ட் தி சீன் இவங்க எஸ்பெஷலி ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. என்ன மேரேஜ் ஆகி நான் பிறந்த உடனே ஃபாரின் போயிட்டாங்க. அப்பா ஃபாரின் போயிட்டு நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப தான் வந்தாங்க. அப்புறம் திருப்பி நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப போயிட்டு நான் 8th படிக்கிறப்ப வந்தாங்க. அப்புறம் திருப்பி போயிட்டு காலேஜ் 2nd படிக்கிறப்ப வந்தாங்க. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷம் 7 வருஷத்துக்கு ஒரு முறை 8 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாமா வந்து ஊருக்கு வந்தது. கல்யாணம் ஆகி தம்பி நீ பிறந்தோடனே வந்து இவங்க பிறந்தோடனே வந்து போயிட்டு சம்பாரிச்சு அனுப்பிச்சு குடும்பம். இப்போ அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களே ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. இப்பெல்லாம் பிளான்டா ஒரு சைல்டு 2 சைல்டு அந்த மாதிரி பெத்துக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து ஒரு பையன் இல்ல 2 பையன் இருந்தாங்க, அத்தனை தங்கச்சிங்களையும் அவங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க, கடமையும் கூட. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேசலாங்க. ஆனா உண்மையா அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க மாமா. சின்ன வயசுலேருந்தே குடும்பத்துக்காகவே உழைத்த மனிதர். அப்பா ஒரு 5 வயசு இருக்கிறப்பயே ஓட ஆரம்பிச்சவங்க தான் அவங்க குடும்பத்துக்காக. 5 வயசுலேருந்து ஒரு 5 வயசுனா அவங்க பாட்டிட்ட ஒர்க் பண்ணி அங்கேயும் வேலை பார்த்து அப்படியே ஓடி தங்கச்சிங்களாம். சிம்பிளாக வயசு ஒன்றுமே இல்லை. மேரேஜ் பண்ணாங்க. நான் பட்ட கஷ்டம் வந்து நான் படிக்காமல் இருந்தது வந்து என் பிள்ளை படிக்காமல் இருந்துடக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபாரின் போனாங்க. படிச்சு ஃபாரின் போறது வேற, படிக்காம அங்க போய் கஷ்டப்படுறது எப்படி நடத்துவாங்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இந்த படிக்காம அந்த மாதிரி போறது, அந்த ஃபாரின் போறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயங்க. வேலை வந்து நார்மலா அந்த டைம் டு டைம் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அவ்வளோ கஷ்டப்படணும். ஆனா எங்க அப்பா கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும்ல. இந்த வாழ்க்கையே எப்படி ஓடிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு வந்து இந்த பக்கம் அம்மா கஷ்டப்படுறாங்க, அந்த பக்கம் அப்பா நம்ம கூடவே இருக்காங்க. அப்பா என்ன பண்ணான்னா கூடவே இருக்கிற மாதிரி ஃபீலிங். அப்பா வெளிநாட்டில் இருக்காங்க ஃபீலிங்கே எங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா காலம்பரம் நான் கிளம்புனேன், தூங்கி கிளம்பினோடனே புள்ள கிளம்பிட்டானா அப்படின்னு ஃபோன் வந்துடும் எனக்கு. ஸ்கூல் கிளம்பிட்டானா அப்படின்னு ஃபோன் வச்சு பேசிடுவாங்கன்ட்டு. திருப்பி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வர டைம் கரெக்டாக பார்த்து டயத்துக்கு அடிப்பாங்க. கரெக்டாக உள்ளது போகும். அப்போ வந்து பணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஃபோன் பேச வாட்ஸ்அப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக நம்ம மொபைலுக்கு போட்டு பேசுவோம்ல, ஃபாரின் கால் பேசணும், அந்த மாதிரி தான். குட்டிமா சொல்ற மாதிரி காசு எக்கச்சக்கா அடிச்சுட்டு போவோம். அதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அது மாதிரி மாமா வந்து ரொம்பவும் சம்பாதிக்கல. அப்போலேருந்தே ஒரு 15,000 20,000 தான் சம்பாரிச்சாங்களே வெளிநாடு போய். அந்த 20,000த்துல உண்மையா நான் சொல்லணும், மாமி வந்து சாமர்த்தியமா இருந்து ரொம்ப ரொம்ப காசு சேர்த்து சிறுக சேர்த்து 5-6 வருஷம் போட்டு ஒரு வீடை கட்டுனாங்க. என்ன ஒரு கஷ்டம் நாங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையில. நம்ம குழந்தையா பிறந்து வெளிநாட்டுக்கு போவாங்கல்ல, அப்போ அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் அடிப்பாங்க. அம்மா ஃபோன் அடிச்சு புள்ள தூங்கிட்டானா அப்படின்னு கேட்பாங்களா. இந்த ஃபர்ஸ்ட் அந்த அழுகுறது சிரிக்கிறதுலாம் அந்த பெற்றவங்க கேட்பாங்க. ஃபாரின்ல இருக்கிறவங்க அப்பா வந்து கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. பக்கத்துல இருந்து பார்க்க முடியாதுல்ல, அவ்வளோ ஏக்கமாக இருக்குங்களா ஒரு பெற்றவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்க, நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப அம்மா விட்டு கீழே சொல்லிட்டு அழுகுறானா பாரு சாமின்னு அப்பா வந்து கிளியோட சொல்லுவாங்களாம். அதை வந்து ஃபோனில் கேட்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா
நான் சிரிக்கிறது நான் தெரியாமல் என் புள்ள விளையாண்டுட்டு இருப்பாங்களே நைஸாக கொண்டு போய் டேப் ரெக்கார்டு தான் இப்போ அந்த கேசட் போட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்களே புள்ள நைஸாக விளையாடுறப்ப சிரிக்கிறப்ப வைடி சாவி நான் அதை கேட்டு அனுப்பிவிடு எனக்கு கேட்டு அனுப்பிவிடு அப்படின்பாங்க. நான் சிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. பிள்ளைக்கு கிள்ளி விட்டு அனுபவிச்சு அந்த ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது. அப்புறம் வந்து கொஞ்சம் பேச தெரிஞ்சோடனே அம்மா சொல்லுவாங்க அப்பாவுக்கு பாட்டு பாடி அனுப்புகிறாங்கிறப்ப அப்போ ஃபேமஸான பாட்டு வந்து இந்த பாக்கியராஜ் படத்தில் வரும் இந்த டேடி டேடி பாட்டு. அப்போ உட்காந்து நான் பாடி அனுப்புவேன். அது அப்போ வந்து நம்மளுக்கு சின்ன வயசாக இருக்கும்னு தெரியாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிள்ளைய விட்டுட்டு ஒரு ஒய்ஃபை விட்டுட்டு இது வந்து பெரிய விஷயங்க. ரெண்டு பேருமே சரி சார், மாமாவும் சரி செல்வாவும் சரி, ரெண்டு பேருமே இதை வந்து உணர்ந்திருக்காங்க. ஆனால் மாமி அதை கஷ்டம் இல்லாமல் வளர்க்கணும்னா அவ்வளோ கஷ்டத்தை தானே தாங்கி வந்து இவ்வளோ அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டில் மாமா வந்து ஃபாரின்லேருந்து வர வச்சுட்டோம், இருந்தாலும் வந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க வெளியூரில். மாமாவை சீக்கிரம் நாங்கள் வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையாக இருக்குது. இப்போதைக்கு எங்களோட ஆசை வந்து அதுதான். இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டவங்க பிரிஞ்சு கஷ்டப்பட்டவங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து நாங்கள் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். லைஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறது, புள்ள நல்லா இருக்கணும், ஒய்ஃப் நல்லா இருக்கணும், தீர்த்து வச்சு வந்து குட்டி மாதான் இருக்கு. அதனால இந்த வயசுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெத்தவங்களை வந்து நல்லா பார்த்துங்க. அது வந்து கடமை அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக தான் உங்களோட பிறப்புங்கிறதை நீங்கள் இவ்வளோ வருஷம் உங்களை ஊட்டி வளர்த்த பெத்தவங்களை வந்து எதுக்காகவே மிஸ் பண்ணிடாதீங்க, யாருக்காகவே மிஸ் பண்ணிடாதீங்க. அம்மா அப்பா அமையிறது வந்து நம்மளுக்கு வரோம். அதுமாரி ஒய்ஃப் நம்மளுக்கு மனைவி அமையிறது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஏன்னா நமக்காக வந்து ஏற்றிக்கிட்டு நம்மளோட கஷ்டத்தையும் பங்கேற்றுக்கிட்டு சந்தோஷத்தையும் பங்கேற்றுக்கிட்டு நம்ம பட்ட கோபத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாமே நமக்காகன்னு ஒரு ஜீவன், அம்மாவுக்கு அப்புறம் ஒரு ஜீவன் வருதுன்னா அது மனைவி மட்டும்தான். மனைவி வந்து எல்லா விதமான உறவாகவும் இருப்பாள். எப்படின்னா அம்மாவும் இருப்பா, அப்பாவும் இருப்பா, பாட்டியாகவும் இருப்பா. எனக்கு நடந்ததை சொல்கிறேன், பாட்டியாக இருப்பா. எல்லா விதமான உறவையும் நான் பார்க்குற மொத்த உருவமாக என்னோட ஒய்ஃப் தான் நான் பார்க்குறேன். சந்தோஷமா பயன்படுத்திக்கிறோம். சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர சின்ன விஷயம், ஒரு லைஃப்ல சின்ன விஷயங்கள் ஒரு கோபங்கள் இருக்கா சொல்லும். அதை தூக்கி போட்டு நம்ம சந்தோஷமா இருந்த காலங்களை மட்டும் நினச்சிக்கிட்டு நம்ம அடுத்த மூவ் பண்ணி போயிட்டே இருக்கோம். 1 hour later. ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ட்ரிப் வீடியோ வரப்போகுது. ஆமாங்க, எங்க லைஃப்ல லைஃப் வந்து டிராவல் தான் நாங்க முடிவு பண்ணிட்டோம். எங்க லைஃப்ல நாங்க ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்த வந்து ஒரு ட்ரிப் எடுத்த முயற்சி எங்களுக்கு லைஃப்ல பிள்ளையார் சொல்லி போட்ட ட்ரிப்னு கூட சொல்லலாம். இது கொஞ்சம் பெரிய ட்ரிப், லாங் ட்ரிப் போறோம். ஒரு 2000 கிலோமீட்டர் அரௌண்ட் நம்ம நடந்துட்டு வாங்க. ஜாலி. நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்மென்ட்டா இருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா போயிட்டு வந்தோம். நீங்க எனக்கு இந்த வீடியோக்குலாம் கொடுக்குற சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து நீங்க அந்த டிராவல் வீடியோ கண்டிப்பா ஜாலிடா அப்படின்னு கிளம்ப முடியும். ஆமாங்க, நிறைய ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க போட்ட பிள்ளையார் சொல்லி வந்து லாங் ட்ரிப் பாத்தீங்கன்னா எங்க மாமா? பெங்களூர். Shall we start? New life, new beginning. ஓகே என் கண்மணி மணியில் மன மெண்டல் மனதில் லக 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 பொல்லா வயதில் டக 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 கொட்டும் இசையில். ஓகே என் கண்மணி மணியில் மன மெண்டல் மனதில் லக 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 பொல்லா வயதில் டக 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 கொட்டும் இசையில். ட்ரிப்பு போகிறோம், கிளம்புறோம். எங்கே போகிறோம் எது பண்ணுறது, சரி ஃபஸ்ட்டு பெங்களூர் போவோம் அப்படின்ட்டு பெங்களூர் போனோம். அதுக்கப்புறம் சரி இங்கே போகலாம் நல்லா இருக்குமா, இங்கே போகலாம் அப்படியே போயிருக்கோங்க. வயசுக்கு நெக்ஸ்ட் அந்த சீரிஸ் தான் வரப்போகுது. கம்ப்ளீட்டா பெங்களூர் அண்ட் மைசூர் சீரிஸ் தான் உங்களுக்கு வரும். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஃபேஸ் பண்ணிட்டு வந்தவங்க வயசுக்கு. ஸோ உங்களோட ஆதரவு வந்து கொடுத்துட்டே இருங்க, உங்களோட லவ் கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் உங்களை வந்து கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியாவே வச்சுக்குவோம், என்டர்டைன்மெண்ட்டாவே வச்சுக்குவோம். இந்த ட்ரிப் உண்மையாவே எங்க லைஃப்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வேற என்னென்ன இடங்கள்லாம் போய் முடிச்சிருப்போம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா எங்க லைஃப்ல இதுதான் எங்களோட முதல் படி, முதல் ஸ்டெப். இவ்வளவு நாள் கொடுத்த சப்போர்ட் மாதிரியே இந்த ட்ரிப் வீடியோக்கும் வந்து நீங்க உங்களோட சப்போர்ட் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.